கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உங்கள் ஆவியை சோதித்துப் பாருங்கள். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:3-4. கர்த்தருடைய இரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே அந்திக்கிறிஸ்து சரீர ரூபத்தில் வெளிப்படுவான் என்பது உண்மையாயிருப்பினும் அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ஏற்கனவே இவ்வுலகில் இருக்கிறது. அது இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. 1 யோவான் 4:3. இந்த கேட்டின் மகன் அல்லது அந்திக்கிறிஸ்து ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னை ஆராதிக்க வேண்டும் என உரிமை கோருகிறான். நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16. இக்கடைசி காலத்தில் அந்திக்கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் பிரவேசிக்காதபடி நாம் அதிக ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஆலயத்தில் அந்திக்கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறான் என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவன் ஆலயத்தினுள் நுழைந்த மாத்திரத்தில் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்றும் தன்னை கனம் பண்ண வேண்டும் என்றும் உரிமை கோருவான். நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து மரியாதையும் கனத்தையும் மகிமையையும் உரிமை கோரவோ எதிர்பார்க்கவோ செய்தால் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அந்திக்கிறிஸ்து ஏற்கனவே உங்கள் ஆலயத்தில் இருக்கிறான். நீங்கள் உடனடியாகவே மனஸ்தாபப்பட்டு தேவனிடம் திரும்பாவிட்டால் இந்த பெருமையின் ஆவி உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாசம் விளைவித்து விடக்கூடும். தேவன் பாவிகளுக்கோ அல்லது பின்மாற்றக்காரருக்கோ எதிர்த்து நிற்பதாக வேதாகமம் கூறுவதில்லை. ஆனால் அவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றே திருவசனம் கூறுகிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. தேவன் தாமே ஒருவனுக்கு எதிர்த்து நின்றால் அவனுடைய முடிவு என்னவாகும்? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று கூறப்பட்டதன் பின்னர் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று கூறப்பட்டிருப்பது பெருமையுள்ளவர்கள் பிசாசை போன்றவர்கள் என்று கூறுவது போல் தொனிக்கிறது அன்றோ? உண்மையாகவே பெருமையுள்ளவர்கள் ஒரு அம்சத்தில் பிசாசின் அவதாரங்களே. அநேக நவீன கால பிரசங்கிமாரிலும் பாடகரிலும் விசுவாச சுகமளிப்போரிலும் இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறதை நாம் காணக்கூடும். தங்களுக்கு போதிய அளவு மரியாதையும் கனமும் அளிக்கப்படவில்லை என தேவ பிள்ளைகள் சிலர் கசப்படைந்து சபையை விட்டு செல்வதை அவ்வப்போது நாம் பார்க்கிறோமே. அதன் மூலம் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் அந்திக்கிறிஸ்துவின் ஆவிக்கு இன்னும் அதிகமாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். முடிவாக அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்வதுமல்லாமல் இந்த தீய ஆவியை மற்ற அநேகருக்குள்ளும் புகுத்தி அவர்களையும் கெடுக்கின்றனர். எதிர்த்து நிற்பவனாயும் தன்னை உயர்த்துகிறவனாயும் இவ்விதமாய் அந்திக்கிறிஸ்துவால் பீடிக்கப்பட்டவர்கள் தங்களை உயர்த்தும் நோக்கத்துடன் எதிர்ப்புகளிலும் தர்க்கங்களிலும் முக்கிய ஸ்தானம் வகிப்பார்கள் என்பது ஆச்சரியமல்லவே. அந்திக்கிறிஸ்துவின் ஆவி தன்னைத்தான் மேன்மைப்படுத்தும் ஆவியாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் ஆவியோ தன்னைத்தான் தாழ்த்தும் ஆவியாயிருக்கிறது. நான் குறைய வேண்டும், மற்றவர்கள் பெருக வேண்டும், என்னை விட அதிகம் பிரகாசிக்க வேண்டும் அல்லது கர்த்தரால் உபயோகிக்கப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆவி ஆளுகை செய்கிறது? ஆமென்.